நாரதர் என்பவரை திரிலோக சஞ்சாரி அப்படின்னு சொல்றார். 3 உலகங்களிலும் நினைத்த மாத்திரத்திலே சஞ்சரிக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவர், முற்றிலும் எல்லாவற்றையும் துறந்தவர். இது போக நாரதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவர்களுக்கும் சரி அசுரர்களுக்கும் சரி, இந்த தேவாசுரர்கள் இருவருக்குமே நண்பராக விளங்கியவர். அதாவது இவர் தேவர்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நாரதரை பார்த்தால் எந்த அசுரனுமே வெறுப்பதில்லை. நாரதர் வந்தா ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு சொல்ல போறார் அப்படிங்கிறது தான் எல்லோருமே புரிஞ்சுக்கிறா. ஆக இந்த இரு பெரும் துருவங்கள், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஜென்ம விரோதம் என்பது எல்லோருக்கும் தெரியும். இவர்களுக்கு இடையே ஒரு பாலமாக இருந்தவரே இந்த நாரதர் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாரதர் வந்தாலே ஒரு கலகம் மூட்டிடுவார் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறத வச்சுட்டு இருக்கா இல்லையா. இப்ப நம்ம ஆளுல கூட பார்த்தோம்னா வந்தா நாரதர் வேலையை பண்ணிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா யாராவது ஒருத்தர். நாரதர் வேலைன்னா ஏதோ கலகம் மூட்டிட்டு போயிட்டாரு, குடும்பத்துல ஏதோ குழப்பத்தை உண்டாக்கிட்டு போயிட்டாருங்கிற மாதிரி எல்லாம் இந்த நாரதர் அப்படிங்கிற அந்த பெயரை ஒரு தவறான பொருள் வரும்படியாக நாம் உபயோகித்து கொண்டிருக்கிறோம். நாரதர் எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா? முற்றிலும் அவர் மிகச்சிறந்த ஞானி அப்படின்னே சொல்றார். இந்த மாதிரி எல்லோரும் தன்னை கலகக்காரன் என்று சொல்வதை கேட்டு நாரதரே ஒரு முறை மனம் வருந்தினாராம். ஒரு முறை பார்க்கும் பொழுது நாரதர் மிகவும் மன வருத்தத்திலே இருந்தாராம். அப்படியே அமர்ந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தாராம். நம்ம எல்லாருக்கும் நல்லதுதானே பண்றோம், குறிப்பிட்ட நேரத்துல அந்த தகவலை கொண்டு போய் அவர்களிடம் சொல்றோம், ஆனால் இவர்கள் எல்லோரும் என்னை கலகக்காரன் என்று தவறாக சொல்கிறார்களே சொல்லிட்டு நாரதர் வருத்தமா உட்கார்ந்துட்டு இருந்தாராம். அப்பொழுது அங்கே சாட்சாத் லக்ஷ்மி தேவியானவர் வந்தாராம். லக்ஷ்மி தேவியானவர் என்னப்பா ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாரதர் தன்னுடைய மன குமுறலை அப்படியே தாயாரிடம் வெளிப்படுத்தினாராம். அதுக்கு தாயார் சொன்னாரா, நீ கிளம்பி போப்பா, நேரா ரிஷிகேஷுக்கு போ, ரிஷிகேஷ்ல போய் அங்க போய் கங்கையில ஸ்நானம் பண்ணு அப்படின்னு சொன்னாராம். உன்னுடைய மனக்கலக்கமானது நீங்கி விடும் அப்படின்னு சொன்ன உடனே தாயார் சொன்ன உடனே அப்படியே பேச்சை தட்டாமல் நாரதரும் கிளம்பி வரார். ரிஷிகேஷத்துக்கு அந்த கங்கையில இறங்கி ஸ்நானம் பண்ணும் பொழுது அந்த கங்கையிலே ஒரு வண்ணமயமான ஒரு மீனை பார்த்தாராம். ரொம்ப கலர்ஃபுல்லா அந்த மீன் கொஞ்சம் பெரிய மீனா இருந்தது. கண்ணை பறிக்கின்ற அளவிலே அதனுடைய உடம்பிலே ஒரே வண்ணமயமாக இருந்ததா. அதை பார்த்த உடனே நாரதருக்கே ஒரே ஆச்சரியம். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த மீனானது நாரதரை பார்த்து பேசியதாம். என்ன நாரதரே சௌக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சாம். இவருக்கு இன்னும் மேலும் ஆச்சரியமா போயிடுச்சு. என்னடா ஒரு மீன் போய் நம்மளை பார்த்து பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் தன்னுடைய ஆச்சரியத்தை மறைத்து கொண்டு அப்படியே சொன்னாரா, இருக்கேன், ஏதோ இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டசி இருக்கு இல்லையா, யாராவது நம்மளை பார்த்து சௌக்கியமான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஹவ்வாயும் கேட்டா ஃபைன் தேங்க்யூ சொல்லிட்டு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு திரும்பி கேட்போம் இல்லையா, ஹவ்வாயும் மறுபடியும் கேட்போம் இல்லையா. அதே மாதிரி நாரதரும் மறுபடியும் கேட்டாராம், நான் ஏதோ இருக்கேம்மா, நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை பார்த்து கேட்டாராம். அந்த மீனும் அதே துணியிலேயே சொன்னதாம், ஏதோ இருக்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தான்.